Good morning students. Next 9th unit 18 அடுத்து என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா animal tissues. An assemblage of one or more types of specialized cells held together with extracellular material constitute the tissue. நம்ம நார்மலா லோவர் கிளாஸ்ல படிச்ச டெஃபினிஷன் என்னது? செல் அப்படின்னா பேசிக் யூனிட்னு படிச்சிருப்போம். ரெண்டு செல்லு சேர்ந்து ஒரு டிஷ்யூவை வந்து ஃபார்ம் பண்ணோம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் சம் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஒரு டிஷ்யூவை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இந்த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் நோன் அஸ் ஹிஸ்டாலஜி. இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ டிஃபைன் ஹிஸ்டாலஜி அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூ இஸ் நோன் அஸ் ஹிஸ்டாலஜி அப்படின்னு எழுதணும். இது வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் டிஷ்யூ அண்ட் காம்பனன்ட் டிஷ்யூ ரெண்டு டைப் இருக்கு. ஸோ சிம்பிள் டிஷ்யூனா என்னன்னு பார்க்கலாம். ஏ குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் இன் ஆரிஜின். சிமிலர் அப்படின்னா ஆரிஜின் அப்படின்னாலே என்னது? உருவாகிறது தான் இல்லையா? ஸோ அது ஃபார்ம் ஆகிற பேஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபார்ம், தென் ஸ்ட்ரக்சர், தென் ஒர்க், இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ அது வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் டிஷ்யூன்னு சொல்லுவாங்க. Together to perform a specific function. இது எல்லா டிஷ்யூ, இப்போ சிம்பிள் டிஷ்யூல வந்து ஒரு thousands of tissues இருக்கு அப்படின்னா அந்த 1000 of tissue வந்து சிமிலராக தான் ஆரிஜின் ஆகும். சிமிலர்னா ஒரே மாதிரி தான் அதோட ஆரிஜின், ஸ்ட்ரக்சரு, ஒர்க்கு எல்லாமே இருக்கும். சரியா? அதே மாதிரி ஃபங்க்ஷனும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட் டிஷ்யூ. A group of cells different in their structure and function but coordinate to perform a specific function. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட். A group of cells different in their structure. ஆர்ஜின் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது அப்படி இருக்கும். பட் ஆனால் ஸ்ட்ரக்சர் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். தென் அதே மாதிரி ஃபங்க்ஷனும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அனிமல் டிஷ்யூ கேன் பி குரூப்ட் இன்டு 4 பேசிக் டைப் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இதில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ அண்ட் நர்வஸ் டிஷ்யூ. ஸோ அந்த இதில் இப்போ என்னன்றது பார்க்கலாம். First one வந்து epithelial tissue. It is a simplest tissue composed of one or more layer of cells covering the external surface of the body and internal organ. இதை நோட் பண்ணிக்கோங்க. Epithelial tissue is composed of அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா one or more layer of cells. சரியா? ஸோ எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ், நம்மளோட பாடியோட எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆர்கன், இன்டர்னல் ஆர்கன், இது எல்லாமே வந்து எதால தான் மேடாயிருக்கும் அப்படின்னா எபித்தீலியல் செல்ஸ்னால தான் மேடாயிருக்கும். நெக்ஸ்ட், இந்த செல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் வித் லெஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெட்டீரியல். ஸோ அதில் என்ன இருக்காது அப்படின்னா அந்த இன்ட்ரா செல்லுலார் மெட்டீரியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ரெண்டு செல்லுக்கு இடையில வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும்னு சொன்னோம். அப்போது செல்லுக்குள்ளே ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து இன்ட்ரா செல்லார், செல்லுக்கு வெளியில் ப்ரெசென்ட் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா செல்லார். பட் இங்கே எபித்தீலியல் செல்ஸில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மெட்டீரியல் எதுவுமே வந்து அதாவது எப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது, லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எபித்தீலியல் செல்ஸ் லை ஆன் தி நான் செல்லுலார் பேஸ்மெண்ட் மெம்பரைன். எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும்ன்றது கொடுத்துருக்காங்க பாருங்க. நான் செல்லுலார் பேஸ்மெண்ட் மெம்பரைன். பேஸ்மெண்ட் அப்படின்னாலே அடிப்பகுதி. சரியா? இந்த எபித்தீலியல் டிஷ்யூ ஜென்ரலி லாக்ஸ் பிளட் வெசல்ஸ், லேக் பிளட் வெசல்ஸ், அதனால ஆப்சென்ட்ல இருக்கும். அதாவது ஃபுல்லி ஆப்சென்ட்னு சொல்ல முடியாது, அதாவது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அப்படி அதாவது ஒரு சில இதில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், ஒரு சில இதில் வந்து ஆப்சென்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த epithelium is separated by the underlying connective tissues which provide it with nutrient. இதை நோட் பண்ணிக்கோங்க. செப்பரேட்டட் பை தி அண்டர்லையிங் கனெக்டிவ் டிஷ்யூஸ். அதாவது இப்போ ஒவ்வொரு ஆர்கன்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எல்லா ஆர்கன்லேயும் வந்து ஒரே டைப் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ் தான் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து என்னதை சப்ளை பண்ணும் அப்படின்னா நியூட்ரியண்ட்டை வந்து சப்ளை பண்ணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து there are 2 types of epithelial tissues, simple epithelium and compound epithelium. The simple epithelium is composed of single layer of cells resting on the basement membrane. இதை நோட் பண்ணிக்கோங்க. single layer of cells வந்து present ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து component epithelium is composed of several layers of cells.
only the cells of the deepest layer rest on the basement membrane. So இதுதான் வந்து ரொம்ப அடியில வந்து present ஆயிருக்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் தான். சரியா? அதனால தான் டீப்பஸ்ட் லேயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து functions of epithelial tissue. The skin which forms the outer covering of the body protect the underlying cells for drying, injury and microbial infection. So இந்த epithelial cells ஓட function என்ன அப்படின்னா நம்மளோட பாடிக்குள்ள இருக்கிற ஆர்கனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதே மாதிரி அதுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கணும், தென் மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் வேறு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இந்த எபித்தீலியல் செல் டிஷ்யூஸ் வந்து நம்மளோட ஆர்கனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா தே ஹெல்ப் இன் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ட். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ட். தே ஆர் இன்வால்வ் இன் எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிட்னி, அந்த இன்டெஸ்டைனில் இது எல்லாம், இந்த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் எல்லாமே வந்து எங்கே தான் இருக்கும் அப்படின்னா இன்டெஸ்டைனில் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த பார்ட் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூஸ். ஓகே, இந்த சம் எபித்தீலியல் டிஷ்யூஸ் பெர்ஃபார்ம் செக்ரேட்டரி ஃபங்க்ஷன். இந்த செக்ரேஷன் ஆஃப் ஸ்வெட், சலைவா, மியூக்கஸ் அண்ட் என்சைம்ஸ் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ செக்ரேஷன் ஆஃப் ஸ்வெட் அப்படின்னாலே என்னது, அந்த ஸ்வெட் கிளாண்ட் தானே செக்ரேட் பண்ணோம். அதே மாதிரி சலைவா வந்து என்னன்னா சலைவரி கிளாண்டு. ஸோ அந்த ஒவ்வொரு ஆர்கனுமே வந்து கிளாண்டு, அந்த இது எல்லாமே வந்து அந்த எபித்தீலியல் டிஷ்யூஸ்னால தான் மேட் ஆயிருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா simple epithelium. It is formed of single layer of cells. It forms a lining for the body cavity and ducts. Simple epithelium is further divided into the following types. So in the body cavities, in the ducts, இது எல்லாமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. டக்ட் அப்படின்னாலே என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் கிளாண்ட்ல இருந்து வர அவுட்லெட் எல்லாமே வந்து டக்ட்ல தான் வரும். சரியா? அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து குவாமஸ் எபித்திலியோட ஸ்ட்ரக்சரு. ஓகேவா? ஸோ இது வந்து பேஸ்மெண்ட் மெம்பரைன். ஸோ இது வந்து என்னென்னா இந்த ப்ளூ கலரில் காமிச்சிருக்கிறது கனெக்டிவ் டிஷ்யூஸ். இது எல்லாமே வந்து நியூக்ளியஸ். நெக்ஸ்ட் வந்து குவாமஸ் எபித்திலியம். It is made up of thin flat cells with prominent nuclei. Prominent nuclei அப்படின்னாலே அந்த இடத்துல இருக்கிற நியூக்ளியஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். These cells have irregular boundaries and bind with neighboring cells. ஸோ irregular boundaries அப்படின்னாலே என்னது, ஒன்று மேலே கீழே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்காது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த குவாமஸ் எபித்திலியம் இஸ் ஆல்சோ நோன் அஸ் pavement membrane. இதை நோட் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. which form a delicate lining of the buccal cavity, alveoli of lungs. அதாவது ரொம்ப சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாம் வந்து இந்த குவாமஸ் எபித்திலியம் தான் வந்து என்ன பண்ணுவோம்னா மேட் பண்ணும். சரியா? அதுதான் வந்து டெலிகேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்சிமல் டியூபியூல்ஸ் ஆஃப் கிட்னி. அதாவது ப்ராக்சிமல் அப்படின்னாலே அந்த நெஃப்ரான்லேருந்து ஒரு பெரிய ஒரு டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா ப்ராக்சிமல் டியூபியூல். And covering of the skin and tongue. It protects the body from the mechanical injury, drying and invasion of germs. சேம் இதுக்கும் அதே ஃபங்க்ஷன் தான். சரியா? ஸோ மெக்கானிக்கல் இன்ஜுரியிலேருந்து நான் அந்த ஆர்கனை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். தென் அதே மாதிரி ட்ரையிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். தென் ஜெர்ம்ஸ் வந்து உள்ளே இன்வேட் ஆச்சு அப்படின்னால அதையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிவென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா cuboidal epithelium. It is composed of single layer of cubical cells. The nucleus is round. இதை நோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் ஓவாய்டு, ஓவல் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இட் லைஸ் இன் தி சென்டர், செல்லோட நடுவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட், this tissue is present in the thyroid vesicle, salivary gland, sweat gland and the exocrine pancreas. இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. தைராய்டு வெசிக்கல்ஸில் இந்த கியூபாய்டல் எபித்தீலியம் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ எக்ஸோக்ரைன் பேங்க்ரியாஸ் அப்படின்னா பேங்க்ரியாஸ்லேயே வந்து 2 பார்ட் இருக்குது. அதாவது பேங்க்ரியாஸ் இஸ் ஆக்ட் போத் எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ எண்டோக்ரைன் அப்படின்னாலே அதோட செக்ரீஷனை வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து இருக்காது, டைரெக்டாக பிளட்டில் வந்து என்டர் ஆகும். அதே வந்து எக்ஸோக்ரைன் பார்ட் அப்படின்னா அதோட செக்ரீஷன் வந்து அந்த பிளட்ல வந்து மிக்ஸ் ஆகும். கொண்டு போகிறதுக்கு ஒரு பைப் லைன் கனெக்ஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா?
அதாவது டக்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதை மீன் பண்ணிக்கிறேன். It is also found in the intestine and tubular part of the nephron as microvilli that increase the absorption of absorptive surface area. Their main function is secretion and absorption. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்கம்மா. இண்டஸ்டைனில் வந்து மோஸ்ட்லி எது தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த கியூபாய்டல் எபித்தீலியம் தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அதோட ஃபங்க்ஷன் தான் வந்து என்ன அப்படின்னா செக்ரீஷனும் அப்சார்ப்ஷனும். ஸோ இந்த அப்சார்ப்ஷன் வந்து எது மூலமாக நடக்கும் அப்படின்னா அந்த வில்லை மூலமாக நடக்கும், மைக்ரோ வில்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் வந்து நம்மளோட இண்டஸ்டைனில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது வந்து அப்சார்பிங் யூனிட். ஸோ அது வந்து அந்த டைஜஸ்ட் ஆகி வர ஃபுட்டு, லிக்விட் ஃபுட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணி அதை வந்து பிளட் ஸ்ட்ரீமில் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா, அது கன்வெர்ட் பண்ணது. பட் ஆனால் அது அப்சர்வ் ஆனால் தான் வந்து நம்மளோட பிளட்லேயே வந்து அந்த குளுக்கோஸ் லெவலில் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா columnar epithelium. It is composed of the single layer of slender, elongated and pillar-like cells. இதை நோட் பண்ணிக்கோங்க. slender, elongated and pillar-like cells. Their nucleus is located at the base. அடியில தான் இருக்கும் nuclei. It is found lining the stomach, gallbladder, bile duct, small intestine, கோலன். அதாவது கோலன் அப்படின்னாலே நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு நெக்ஸ்ட் பார்ட், இல்லைன்னா ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனே வந்து கோலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அண்ட் ஆல்சோ ஃபார்ம்ஸ் தி மியூக்கஸ் மெம்பரைன். தே ஆர் மெயின்லி இன்வால்வ் இன் தி செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். இனி வர்றது எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் தான் இருக்கும், சரியா. பட் என்ன அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரு, அதோட ப்ரெசன்டிங் ஏரியா வந்து மட்டும்தான் வேரி ஆகுமே தவிர மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ciliated epithelium. The certain columnar cells bear the numerous delicate hair-like outgrowth called cilia and are called ciliated epithelium. இந்த cilia அப்படின்னாலே வந்து லோகோமோட்டரி ஆர்கன்றது நம்ம ஒரு இதில் படிச்சிருப்போம். பட் இங்கே வந்து என்ன அப்படின்னா சிலியானா ஒரு ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா, இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா நம்மளோட நோஸில் இருக்கும், நம்மளோட இயரில் இருக்கும், தென் அதே மாதிரி நம்மளோட ஸ்கின்ல இருக்கும், அதே மாதிரி இண்டஸ்டைனு, நம்மளோட ஃபுட் பைப்பில் கூட குட்டி குட்டி சிலியாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ அந்த சிலியாவோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் வந்தது அப்படின்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகளை வந்து நம்மளோட பாடிக்குள்ளே வந்து என்டர் ஆக விடாது, ப்ரிவென்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் அதோட ஃபங்க்ஷனு. தி ஃபங்க்ஷன் இஸ் டு மூவ் தி பார்ட்டிகல்ஸ் ஆர் மியூக்கஸ் இன் த ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் ஓவர் தி epithelium. It is seen in the trachea of the windpipe, bronchioles of respiratory tract, kidney tubules and fallopian tube of oviduct. அதே மாதிரி தேவையான ஒரு பொருளை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சிலியா மேலே அப்படியே அந்த நூல் மாதிரி இருக்கும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த நூல் மேலே இப்போது ஏதாவது ஒரு ரவுண்ட் பாலோ ரொம்ப வெயிட்லெஸ் ஒரு பால் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நூல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசையும் போது அந்த பால் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த மூவ்மெண்ட்டுக்கு கூட அந்த சிலியா தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து glandular epithelium. The epithelial cells are often modified to form a specialized gland cells which secrete the chemical substance at the epithelial surface. These lines the gastric gland and the pancreatic tubules and intestinal glands. So இது gastric glands அப்படின்னாலே என்னது gastric secretion வந்து கொடுக்குற கிளான்ஸ், அதாவது இந்த HCl இது எல்லாமே. ஓகேவா. ஸோ அப்போது இந்த கிளாண்டுலார் எபித்தீலியம் அப்படின்னாலே அதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா செக்ரேஷன் தான், சரியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து compound epithelium. It is consist of more than one layer of cells and gives stratified appearance. Stratified அப்படின்னாலே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். Hence they are also known as stratified epithelial cells. The main function of these epithelium is give protection to the underlying tissues against the mechanical and chemical stress. They also cover the dry surface of the skin and moist surface of the buccal cavity and pharynx. ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னா ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் தான். ஓகேவா. ஸோ மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ஸ்ட்ரெஸ்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்டர்னல் ஆர்கனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னு வந்து
அதாவது நம்மளோட ஸ்கின் ஏரியா வந்து ஒரு சில இடத்துல வந்து ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரைனஸையும் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணணும். தென் அதே மாதிரி மாய்ஸ்ட் சர்ஃபேஸில் இருந்தது அப்படின்னா அங்கே வந்து அந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி அந்த மாய்ஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ ஒவ்வொரு இடத்துல என்ன டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டிஷ்யூஸ் வந்து ஒவ்வொன்றும் வேலை பார்க்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து அதோட ஃபங்க்ஷனு.